யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த 3 விஷயத்த மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஒன்று காலையில் சாப்பாடு, ஒன்று மத்தியான சாப்பாடு, இன்னொன்று ராத்திரி சாப்பாடு. புரியுதுங்களா? அதே மாதிரி பொண்டாட்டி வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்தாக்கா நல்லா மெரி மெரின்னு வாங்கிக்கணும். புரியுதா? திருப்பி அடிக்கக்கூடாது, கோவப்படவோ கூடாது. ஏன்னா அப்புறம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. 2வது, வீட்டுக்கு வந்தாங்கன்னா வெயிலில் கொஞ்சம் அனலாக தான் இருக்கும். விசிறி மட்டை எடுத்து விசிறுங்க, சக 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 சகன்ட்டு. பச்சை தண்ணி எடுத்து மூஞ்ச கழுவுறியாமான்னு கேளுங்க. சாப்பாடு போட்டு வந்து தட்டில் கொடுங்க. ஊட்டி விடுங்க, முடிஞ்சால் பிசைஞ்சு நல்லா சக்கையாக நல்லா பிசைஞ்சு கூழ் மாதிரி நல்லா கரைச்சி வாயில் ஊற்றுங்க. அப்போ தான் நம்ம வச்சுருக்கிற பாசம் என்னன்னு தெரியும் ஒரு பொண்டாட்டிங்களுக்கும். உங்களுக்கு தெரிய மாட்டுது. பொண்டாட்டி வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்த உடனே குடி போதையிலேயே இருப்பீங்க. அப்படியெல்லாம் இருக்காதீங்க. இனிமேல் குடித்தா கூட பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தால் நான் உன் காலில் ஊந்து செருப்பாக இருக்கிறேம்மா அப்படின்னு ஐஸ் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும் பொண்டாட்டிக்கிட்ட. இல்லை நான் கும்முன்னு குத்துவாங்க, வாங்கிக்கோங்க. யாருக்கெல்லாம் கும்முன்னு வாங்கணும்னு தோணுதோ அவங்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அமைதியாக வேடிக்கை பாருங்கள். நான்லாம் அப்படி தான். வீட்டுக்கு ஒய்ஃப் வந்த உடனே டீ போட்டு தருவேன், காஃபி போட்டு தருவேன், சாப்பாடு போட்டு தருவேன். அப்புறம் ஏன் வண்டியில் உட்காந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வருவேன் ஜாலியாக. இப்படிலாம் பண்ணால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் நான் செய்கிற மாதிரியே என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ஆண்களுக்கும் நான் கொடுக்குற அட்வைஸ் இது. புரியுதா? என்னை பார்த்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கினா அன்பாக இருப்பாங்க, நம்ம மேலே கோவப்பட மாட்டாங்கன்னுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதா? ஓகே, டாட்டா, பாய் பாய். பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க. பிடிக்காதவங்க க்ரீன் ஆர்ட்டு போடுங்க. ஓகேயா? பிடிச்சவங்க ரெட் ஆர்ட்டை போடுங்க. டாட்டா பாய். வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்டை பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னுட்டு. ஓகே.